100%. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரில் ஜோகோவிச்சை வீழ்த்தி முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறார் அல்காரஸ். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சடையாண்டி. இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிகா, ஆண்டின் முதல் கிராண்ட் ஸ்லாம் பட்டமான ஆஸ்திரேலிய ஓபன் மெல்போர்ன் நகரில் களை கட்டியது. இதன் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் முன்னாள் சாம்பியனான ஜோகோவிச் அல்கரஸுடன் பல பரீட்சை நடத்தினார். அல்கரஸ் நம்பர் 1 வீரராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே அமெரிக்க ஓபன், பிரெஞ்சு ஓபன், விம்பிள்டன் ஆகிய 3 கிராண்ட் ஸ்லாம் பட்டங்களை வென்றிருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த 3 கிராண்ட் ஸ்லாம் பட்டங்களையும் 2 முறை வென்றிருக்கிறார் அல்கரஸ். ஆனால் இதுவரை ஆஸ்திரேலியன் ஓபன் பட்டத்தை வென்றதே இல்லை என்ற ஒரு முற்றுப்புள்ளி இருந்தது. அதற்கு தற்பொழுது தொடக்க புள்ளியாக ஆஸ்திரேலிய ஓபனை முதல் முறையாக கைப்பற்றி ஒரு வரலாற்று சாதனை நிகழ்த்தி இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இதன் மூலம் 4 கிராண்ட் ஸ்லாம் பட்டங்களை வென்ற வீரர் என்ற ஒரு சாதனையையும் நம்பர் 1 வீரரும் ஸ்பெயினின் அல்கரஸ் படைத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஜோகோவிச் இதற்கு முன்பு ஆஸ்திரேலியன் ஓபன் பட்டத்தை மட்டுமே கிட்டத்தட்ட 10 முறை கைப்பற்றியிருக்கிறார். 2 வீரர்களுமே சரிக்கு சமமாக மல்லு கட்டினர். இறுதி போட்டி மிகவும் விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாமல் இருந்தது. முதல் செட்டை 2-6 என்ற புள்ளிகள் கணக்கில் அல்கரஸ் தவறவிட்டிருந்தார். அதற்கு அடுத்து வந்த 2 செட்டுகளையும் 6-2, 6-3 என்ற புள்ளிகள் கணக்கில் எளிதில் கைப்பற்றி முன்னிலை பெற்றிருந்தார். இந்த 4வது செட் ஆட்டம் 2 வீரர்களுமே மாறி மாறி புள்ளிகளை கைப்பற்றினார். அல்கரஸ் ஏஸ் சர்வீஸ்களை பறக்க விட்டிருந்தார். ஜோகோவிச் அவருடைய ஏஸ் சர்வீஸ்களை அசால்ட்டாக ரிட்டர்ன் அனுப்பி கிட்டத்தட்ட ஒரு கடுமையான ஒரு போட்டியாகத்தான் இருந்தது. 5-5 என்ற புள்ளிகள் கணக்கில் சமநிலையில் இருந்தது. வெற்றியை தீர்மானிப்பதற்காக ஒரு கடுமையான ஒரு போராட்டம் நிகழ்த்தினார் என்றுதான் சொல்ல வேண்டும் அல்கரஸ். அந்த செட்டை 7-5 என வசப்படுத்தி ஒட்டு மொத்தத்தில் 3-1 என்ற கேம் கணக்கில் இந்த சாம்பியன் பட்டத்தை உச்சி முகர்ந்திருக்கிறார் ஸ்பெயினின் அல்கரஸ். முதல் முறையாக ஆஸ்திரேலியன் ஓபன் பட்டம் வென்றதன் மூலம் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல 4 விதமான கிராண்ட் ஸ்லாம் பட்டங்களையும் வீரர் என்ற ஒரு சாதனையை அல்கரஸ் படைத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இதற்கு முன்பு ஜோகோவிச், ரஃபேல் நடால், ஃபெடரர் போன்ற முக்கியமான ஜாம்பவான்கள் மட்டுமே இந்த கேரியர் கிராண்ட் ஸ்லாம் என்று சொல்வாங்க 4 கிராண்ட் ஸ்லாம் பட்டங்களையும் என்ற வீரர்களில் ஒரு சொற்பமான வீரர்கள் மட்டுமே இந்த 4 கிராண்ட் ஸ்லாம் பட்டங்களையும் கைப்பற்றி இருக்கின்றனர். அந்த வரிசையில் தற்பொழுது அல்கரஸும் தன்னுடைய பெயரை இணைத்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். சடையாண்டி, சிறந்த வீரராக விளங்கக்கூடிய ஜோகோவிச் இந்த தொடரில் எந்த இடத்தில் சறுக்கலை சந்தித்தார்னு சொல்றீங்க? நிச்சயமா 2 வீரர்களுக்குமே ஒரு கடுமையான போட்டி நிலவி இருக்கிறது. ஜோகோவிச் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கூட சொல்லியிருக்கிறார், நான் அல்கரஸிடம் கடந்த 5 போட்டிகளில் 3 போட்டிகளில் தோல்வியை சந்தித்திருக்கிறேன். அவரை வீழ்த்துவது சற்று கடினமாக இருக்கிறது. இருப்பினும் தன்னுடைய அனுபவ ஆட்டத்தின் மூலம் அவரை வீழ்த்துவேன். இந்த இறுதிப் போட்டியில் வெற்றி வாகை சூடி 11வது முறையாக கிராண்ட் ஸ்லாம் பட்டம் வெல்வேன் என ஏற்கனவே ஜோகோவிச் தெரிவித்திருந்தார். இருப்பினும் இளம் வீரர்களுடைய ஒரு துடிப்பான ஆட்டம் கார்லோஸ் அல்கரஸிடம் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். நோவாக் ஜோகோவிச்சும் ஒரு சாதாரண ஒரு வீரர் கிடையாது. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தத்தில் ஆஸ்திரேலியன் ஓபனை மட்டுமே 10 முறை கைப்பற்றியிருக்கிறார். பிரெஞ்சு ஓபனை 3 முறை கைப்பற்றியிருக்கிறார். விம்பிள்டனை 7 முறை கைப்பற்றியிருக்கிறார். அமெரிக்க ஓபன் பட்டத்தை 4 முறை கைப்பற்றியிருக்கிறார். நம்பர் 1 வீரராகவும் திகழ்ந்திருக்கிறார். எனவே செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச் ஒரு வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு வீரராக திகழ்ந்திருக்கிறார். ஆனால் அவருடைய வயது 38. அல்கரஸினுடைய வயது மிக மிக அவரை ஒப்பிடும் பொழுது மிக குறைவாகத்தான் இருக்கிறது. ஒரு இளம் வீரராகத்தான் அல்கரஸ் இந்த சாம்பியன் பட்டம் 38 வயதிற்கும் 22 வயதும் உடைய ஒரு வீரருக்குமான ஒரு போட்டியாகத்தான் இது பார்க்கப்பட்டது. அந்த இளம் துடிப்பான ஆட்டத்தின் மூலம் ஜோகோவிச்சை வீழ்த்தி 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் ஒரு சாம்பியன் மகுடம் சூடி இருக்கிறார். அல்கரஸினுடைய சர்வீஸ்களை எடுப்பதில் சற்று ஜோகோவிச் திணறினார் என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவர் சர்வீஸ் போடுவதிலுமே ஃபர்ஸ்ட் ஃபால்ட் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் சர்வீஸ்ல நிறைய தவறுகளை செய்திருந்தார் என்பதையும் நம்மால் அந்த இறுதிப் போட்டியை பார்க்கும் பொழுதே உணர முடிகிறது.